இப்படி புலிகள் எல்லாம் அவர்களெல்லாம் தேவன். ஊருக்குள்ள வருது புலி கூட்டம். புலிய பார்த்தோம்னா மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ புலி, ஐயோ புலின்னு எல்லாரும் ஓடுறாங்க, பயந்துட்டு ஓடுறாங்க. ஒரு சேவகன் அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு அரசே அரசே மன்னா மன்னான்னு கதறான். வந்தவ மன்னா ராஜசேகரன் என்னன்னு கேட்கிறேன். புலி புலி ஊருக்குள்ள புலி அப்படின்னு கதறான். எங்க புலின்னு கேட்கிறேன். புலி கூட்டமே ஊருக்குள்ள வருது. ஒரு புலி மேல நம்முடைய இளவரசர் மணிகண்டன் உட்கார்ந்து இருக்கிறார். பயமா இருக்கு மன்னா. மன்னன் ராஜசேகரனுக்கே பயமாயிடுச்சு. உடனே வெளியில வந்து எட்டி பார்க்கிறார். அரண்மனை வாசல் ஒரு புலி மேல மணிகண்டன் உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்காரு. மணிகண்டன் உள்ளே வா அப்படின்னு அழைச்சு போறாரு. உடனே மணிகண்டன் சொல்றாரு, புலிகள் எல்லாம் வந்துவிட்டனே, வேணுங்கிற பாலை கறந்து ராயனுடைய தலைவலி தீர மருந்தாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அப்ப சொல்றாரு மதுராமண்ணன், தேவையில்லை, நீ எப்பொழுது காட்டுக்கு சென்றாயோ அன்றே அரசனுடைய தலைவலி தீர்ந்து விட்டது. இப்போது புலிப்பால் தேவைப்படாது. இந்த புலிகளை எல்லாம் திருப்பி காட்டுக்கு அனுப்பிவிடு. அப்ப மணிகண்டன் சொல்றாரு, நான் வந்த நோக்கம் நிறைவேறுகின்ற காலம் வந்துவிட்டது. இவர்கள் எல்லாம் தேவர்கள், இவர்கள் புலிகள் அல்ல. தேவர்கள் புலிகளாக வந்திருக்கிறார். இப்படி மணிகண்டன் சொல்லும் போது ஒண்ணு புரியல, குறைந்து போய் நிக்கிறான் மதுராமண்ணன். இந்த நேரம் பார்த்து அகத்தியர் அங்க வர, என் பிரிவை கேட்ட யாரும் வருத்தப்படாதீர்கள், நான் உங்களுடனே இருப்பேன், என்ன நினைத்த போது உங்களுக்கு காட்சி கொடுப்பேன். எப்படி நீ எங்களுக்கு சொல்லப்படாது, இந்த நாட்டிலேயே இருக்கும், அதுக்கு ஒரு வெளியே சொல்லு அப்படின்னு கேட்கிறார் மந்தாரமன்னன். இப்ப மணிகண்டன் சொல்றாரு, உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன், நான் ஒரு அம்பை விடுவேன், அது எங்கே போய் விழுகிறதோ அந்த இடத்துல எனக்கு போயிருக்கு. அந்த அம்பானது ஒரு மரத்தை போய் தைத்துக் கொண்டு நிற்கும். அந்த மரத்தின் அடியில் எனக்கு கோயில் கட்டுங்க. அது மட்டும் இல்ல, அவரிலிருந்து எனக்கு ஒரு பக்த ஒட்டி இருக்கா, பலகாலமா தவம் இருக்கிறார். என்னை தரிசிப்பதற்கு தவம் இருக்கிற சபரியின் பெயரால் அந்த இடமே